அந்த நிலத்துடைய மதிப்பு 50 லட்சம். அந்த 50 லட்சத்துடைய மதிப்பு ஒரு காருக்கு 30,000 செலவு பண்ணோம். அப்படி எவ்வளோ 50 லட்சத்துக்கு 30,000 செலவு பண்ணோம். 50 லட்சத்துக்கு 30,000 6 மாசம் கட்டிட்டாச்சு. அந்த வட்டி கூட வரல. அந்த வட்டி கணக்கு போட்டா 1,03,000 ஒரு மாசம் ஒரு காருக்கு ஒரு மாசத்துக்கு. வளத்தை பாதுகாக்க வேண்டும், மண்ணை பாதுகாக்க வேண்டும். அந்த பயிர் செய்தாதான் அந்த பயிர் மூலியமா வர காற்று சுவாசம், அந்த பூமியில பயிர் செய்தாதான் அதுல இருந்து வர ஆக்சிஜன் காத்து எல்லாத்துக்கும் வெளியே தண்ணி விட்டாதான் அந்த பூமி குளிரும். இவ்வளவுலாம் இருக்கிறதால தான் விவசாயத்தை நாங்க பண்ணிட்டாங்க. யாரும் வந்து தோட்டக்கலைத்துறையில இருந்து பார்க்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. தர்பூசணி விதை கொடுத்துருக்காங்க. ஆனா இது வரைக்கும் நாங்க போய் கேட்டோம், இந்த மாதிரி நிறைய வரல, முளைச்சது. ஆனா அந்த பாதி செடி காணும். என்னன்னு கேட்டா தெரியல அப்படின்றாங்க. அப்புறம் நாங்களே போயிட்டு திருப்பி எல்லாத்தையும் விசாரிச்சு இது காக்கா தின்னுட்டு இருக்குது, இது வந்து எலி கடிச்சிட்டு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி திருப்பி போய் விதை வாங்கி திருப்பி வச்சோம். அந்த விதையும் திருப்பி காணும். இப்போ எங்களுக்கு வந்து விளைச்சல் சுத்தமாக இல்லை. விலை வந்து இது மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்காங்க, ஊசி போட்டாங்கன்ட்டு விலை வீழ்ச்சி அடைஞ்சு 2,000 ரூபாய், டன்னுக்கு 3,000 ரூபாய்க்கு டன்னுக்கு எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 50,000 to 90,000 ரூபாய் காவாக்காய் போட்டால் 50,000 ரூபாய் செலவாகுது. ட்ரிப் இரிகேஷன் பண்ணுறதுனால எங்களுக்கு 90,000 ரூபாய் சொந்த செலவில் பண்ணியிருக்கோம் ஏக்கருக்கு. ஆனால் 1 ரூபாய் கூட எடுக்க முடியல. இது வரைக்கும் காயை காணும். பிப்ரவரி போட்டாச்சு, இது வரைக்கும் மே மாதம் வந்துருச்சு, இது வரைக்கும் காய் கொண்டிருக்கார்கள் அருகலை. இதுக்கு இப்போ சீரக சூழ்நிலை காரணம்ன்றாங்க. எங்களுக்கு பூ எடுக்குது, ஆனால் காய் வரல. எங்களுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், அதை தோட்டக்கலைத்துறையில் சொன்னால் நல்லாயிருக்கும். ப்ளஸ் எங்களுக்கு நிவாரணம் வந்து ஒரு 50,000 வாங்கி கொடுக்கணும். நீங்கள் இல்லை இப்ப கேக்குறாரு அவர் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்பதான் வந்திருக்காரம்மா 2 நாள் பண்ண முடியும். நிவாரணம் ஏதாவது கவர்மெண்ட் வாங்கி தரணும். ஏன்னா கொஞ்ச நாள் அப்புறம் வச்சிடும். கேட்கறதுக்கு ஆள் கூட எங்க ஏரியா பக்கத்து வில்லேஜ்ல போய் கேட்கறதுக்கு ஆள் இல்லாம அப்படியே ஃபீல்டு அப்படியே ஒரு நாளைக்கு நாங்க பைக்ல போய்